மாரிசன் இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கணும்னா, ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு திருடன் ஜெயில இருந்து வெளியில வர்றாரு. வெளியே வந்தவொன்னா அந்த கை சும்மா இருக்குமா, மறுபடியும் ஒரு வீட்டை குறிய வச்சு அந்த வீட்டுல வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஏறி பூச்சி உள்ள போய் கொள்ளையடிக்கிறான்னு பாக்குறாரு. அங்க பார்த்தோன்னா சங்கிலியில வந்து கட்டி போட்டிருக்காங்க. யாரா? வடிவேல சங்கிலி போட்டோம்னா நல்லதா போச்சு, நீ ஒருத்தன் தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருட போறாரு. என்னை சங்கிலி அவுத்து விடுன்னு சொல்றாப்புல. அவுத்துலாம் முடியாது, உன்னை வச்சுட்டு உன்னை வச்சுட்டு தான் நான் கொள்ளையடிக்க போறேன்னு சொல்றாங்க. இல்லப்பா, எனக்கு யாவும் மருதி இருக்குதுப்பா, இந்த மாதிரி பிரச்சனைப்பா, நான் வந்து வெளியில ஓடி போயிடுறேன்னு சொல்லிட்டு என் மையன் வந்து கட்டி போட்டு போயிருக்காப்ல அப்படி சொல்றாப்ல. வசதியா போச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொள்ளையடிக்க போகும்போது சொல்றாப்ல, நீ அவுத்து விட்டா காசு தரேன். எவ்வளவு தருவேன்னா 10,000 உன்னை அவுத்து விடவா, இங்க அதை விட ஜாஸ்தி எனக்கு கிடைக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, வீட்டுல கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு. 20,000 தரேன், 25,000 தரேன்னு சொல்லிட்டாப்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சங்கிலியை அவுத்து விட்டுட்டு ஒரு பைக்ல தூக்கி வச்சுட்டு ஒரு ஏடிஎம்க்கு போறாங்க. அப்ப ஏடிஎம்குள்ள போயிட்டு பின் நம்பர் போட்டு எடுக்கிறாப்புல. எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா லைட்டா கண்ணாடி வழியை பார்த்தா லெட்ஜர் பேலன்ஸ் காமிக்குது, 25 லட்சம் காமிக்குது. ஆஹா, 25 லட்சம் இருக்குது, இவருக்கு வேற யாவும் மாறுது, இவன் வந்து காசை ஆட்டையை போட்டுருவான்னு சொல்லிட்டு அப்படியே பம்மி நீ எங்கே போற அப்படின்னு கேட்கிறாரு. நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே, நானே உங்களை வந்து விட்டுறேனே அப்படின்னு சொல்லணும். அது கொஞ்சம் காசு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாப்புல. இந்த போற ரோட் ட்ரிப்ல என்னென்ன நடந்துச்சு, யாரெல்லாம் சந்திச்சாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சாங்கன்னு சொல்றதுதான் இந்த மாரிசன் படத்துடைய கதை.